6500 இந்த லேபருக்கு ஜிஎஸ்டி போடுவாங்க. சரி. ஜிஎஸ்டி போட்டு எப்படி பண்ணுங்கள் ஒரு 18% நான் ஒரு அப்ராக்சிமேட்டாக போடுறேன். என்னுடைய ஒரு 1500 இருந்தது தான் 8 ரூபா வருது. இல்லை இது என்னென்ன பொருள் எது எதுக்கு என்ன இல்லை அந்த இங்கே வாங்க சொல்லுங்கள். நம்பர் போட்டுக்கோ நம்பர் பார்த்துக்கோங்க. நம்பர் தான் சொல்லுங்கள். சரி சார். அது நல்லது. ஹெட்லைட் அசம்பிளி 600 ரூபா, லிவருக்கு 100 ரூபா. இது அப்படியே நீங்கள் கால்குலேட் பண்ணுங்களேன். இல்லை 1 2 அப்புறம் போயிடுச்சு, 1 3 போயிடுச்சு. இல்லை அது 2 3 தெரில. எப்படி இருந்தாலும் 1 மிஸ் ஆகுது. இங்கே 10 காணா. வரும் அதுக்கு வரும். எதுக்கு நீங்கள் இதெல்லாம் கால்குலேட் பண்ணுங்கள். இதெல்லாம் ஃபஸ்ட்டுக்கு போடுங்க. 600 100 300 100 50 100 100 100 150 300 300 100 50 150 150 200 200 500 100 1000 50 1000 இல்லை சாரி பாய் 100 ஒன்றே ஒன்று மட்டும் வாங்கிக்கோங்க. 100 1000 200 அவ்வளோதான். இன்னும் ஒரு 500 ரூபா இதுக்கு போடணுமா? 500 ரூபா இருக்குது. இது இப்படியே கொண்டு வந்துட்டாங்க. ஹெட்லைட்டுக்கு 600, லிவருக்கு 100, விண்ட்ஷீல்டுக்கு முன். ஆனால் இது 2 3 காணா, இங்கே 10 காணா. 10 9 சேர்த்து போட்டுக்கேன் பாரு. அதே மாதிரி 2 சேர்ந்து அது ஒரு பார்ட்ஸில் வர அசம்பிளி ஒன்றா வரும். ஸோ ஹெட்லைட்டுக்கு 600, லிவருக்கும் விண்ட்ஷீல்டுக்கு சேர்த்து 100. பேனல் அசம்பிளி 300. ரியர் வியூ மிரருக்கு 100 ரூபா மாற்றுறதுக்கு. பார்த்துங்க ஒரு மிரர் இப்படி சுற்றுறதுக்கு 100 ரூபா. பாடி ஃப்ரண்ட்டு 50 ரூபா. பேனல் பாடி ஃப்ரண்ட்டுக்கு 50 ரூபா, ரியர் வியூ கண்ணாடிக்கு 100 ரூபா. அது பாடி ஃப்ரண்ட்டுங்கிறது என்னன்னு தெரியல. 150 ரூபா ஏதோ ஸ்பேர் அது. பேனல் 3 100 ரூபா. பேனல் 4 டிபிபிஎம் 100 ரூபா. என்னன்னு தெரியல. கவர் 7 100 ரூபா. 10 இதுக்கு சேர்த்து 100 ரூபா. ஓகே. 11 ஸ்டேக் 150 ரூபா. பேனல் கம்ப் 1 போட்டிருக்கு, அதுக்கு 300 ரூபா. பேனல் கம்ப் 2 300 ரூபா. கவர் லோவரு 100 ரூபா. கவர் அண்டரு 50 ரூபா. ஹேண்டில் பார் லெஃப்ட்டு 150. ஹேண்டில் பார் 440. ஹேண்டில் பார் லெஃப்ட்டு 150. ஹேண்டில் பார் ரைட்டு 150. கவர் சைடு 200. ஃபெண்டர் மட்கார்டு மாற்றுறதுக்கு 200 ரூபா. நைஸ். இல்லை மட்கார்டு மாற்றுறதுக்கு 50 ரூபா. தப்பாக சொல்லிட்டேன். கவர் சைடு கவர் மாற்றுறதுக்கு 200 ரூபா. ஷிஃப்ட் பெடல் மாற்றுறதுக்கு 100 ரூபா. அலாய் வீல் மாற்றுறதுக்கு 1000 ரூபா. ஓ மை காட். அலாய் வீலை எடுத்து இது போகிறதுக்கு 1000 ரூபா. ஆக்சிலுக்கு 50 ரூபா. ஆக்சில் 50 ரூபா. ஆக்சிலே 100 ரூபா. மாற்றுறதுக்கு 50 ரூபா. ஆக்சில் இப்படி தள்ளுறதுக்கு 50 ரூபா. ப்ராக்கெட்டு 200 ரூபா. இல்லை புரியலையே. இருங்க 24. கேஸ்ட் வீல் 22. அதுக்கு தான் 1000 ரூபா போட்டாரா. 23. அலாம் ஆக்சிலுக்கு 50 ரூபா. ஆமாம். ப்ராக்கெட்டுக்கு 100 ரூபா. ஃப்ரண்ட்டு ஃபோக்கு அசம்பிளி 1000 ரூபா. க்ரௌன் ஹேண்டிலுக்கு அந்த கிளிப்புன்னு நினைக்கிறேன் 200 ரூபா. வேஸ்ட் கிட்டு 27th அடிச்சிட்டாரு. ஆமாம் 27th கிடையாதோ, அதுக்கு போடலை எதுவும். ரேசர் கிட்ட தான் கான்செப்ட். வாஷர் வேவ் 25 ரூபான்னு போட்டிருக்காரு. 25 ரூபா 250 ரூபாய் தெரியல. லேபர் 29 பாருங்கள். 29 ஃபோர்க்கு பெண்டு ஆரியா. ஃபோர்க்கு தான் மாற்றியாச்சு, அப்புறம் என்ன ஃபோர்க்கு பெண்டு அதானே. ஃப்ரண்ட்டு ஃபோக்கு ஒரு நிமிஷம் இதை நல்லா பார்த்துக்கோங்க. இந்த அபோவ் எஸ்டிமேட் இஸ் ஒன்லி அப்ராக்சிமேட். ஓகேவா, அவ்வளோதான். அப்ராக்சிமேட் தான் இது. அப்ராக்சிமேட்டுங்கிறது குறையவும் செய்யும் ஏறவும் செய்யும், அவ்வளோதான். எஸ்டிமேஷன் ஆஃப் சார்ஜ் ருபீஸ் 500 will be charged for not interested eating job means not engaging claimed.
நான் இது போக்கு பெண்டுன்னு சொல்லி போட்டிருக்காங்க. அதான் ஃபோர்க் பண்ணிட்டு ரெண்டையும் சேர்த்து 1000 போட்டுக்கணும் உங்களுக்கு. இல்லை பெண்டு அதான் புதுசாக தானே போட்டிருக்கோம் சார். அதுக்கு தான் லேபர் டோருக்கு அசம்பிளின்னு மாற்றினது தான் 1000 லேபர். ஒரு அசம்பிளிக்கு 1000 போட்டிங்க. போக்கு பெண்டு நீங்கள் ஒன்று ஃபோர்க் ஓவராலின்னு இருக்கா? ஃபோர்க் ஓவராலின்னு இருக்கா? சரி, அதையும் சேர்த்து தான் போட்டு. பெண்டுனா என்ன? பெண்டுனா வெளியில் பெண்ட் எடுக்கிறது. பெண்டே எடுக்கல, புதுசு தானே போட்டு. புதுசா சார், புதுசு மாற்றுறதுக்கு ரேசர் மாட்டணும் உள்ள கழட்டி மாட்டணும். அதுக்கெல்லாம் சேர்த்து தான் இந்த ஃபோர்க் ஓவரால் இந்த ரேசருக்கு 750 ரூபா. அப்போ இந்த 1000 ரூபாயில வந்துடாது உங்களுக்கு? இந்த பெண்டுங்கிற வேலையை என்ன வேலை பண்ணீங்க சார்? நான் சொல்ல புரியுங்களா? புரியல, பொறுமையாக. பெண்டுக்கு இதுக்கு சேர்த்து தான் நான் தனித்தனியாக பிரித்து போட்டுருக்கேன். 1000 ரூபாங்கிற சொல்லி பிரித்து போட்டுருக்கேன். ஆனால் பெண்டுங்கிற வேலையே இல்லைண்ணா. ரெண்டு வேலை இல்லை சார், புதுசாக மாற்றிருக்கீங்க. அது புதுசு மாற்றி லேபர் 1000 ரூபா வரும். அதுக்கு தனியாக 1000 ரூபா போட்டிருக்கீங்க. இங்கே 1000 ரூபா போட்டுருக்கேன். இங்கே 1000 ரூபா தனியாக போட்டிருக்கீங்க. 20 என்னது? இல்லை இருங்க. இது என்ன பார்ட்ஸ்? இது என்ன பார்ட்ஸ்? இருங்க 25 ஃபோக்கு, ஃப்ரண்ட் ஃபோக்கு. சரி, 1000 ரூபா போட்டிருக்கீங்க. சரி. இது வந்து சொல்லுங்க 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 சொல்லுங்க. அதான் நீங்கள் சொல்லுங்கள். இப்போ சொல்ல வந்தீங்களா? அது 25 ஃப்ரண்ட் ஃபோக்குன்னு போட்டிருக்கீங்க, 1000 ரூபா போட்டிருக்கீங்க. சரி, அது எதுக்கு? அலாய்வில் மாற்றத்துக்கு லேபர் 1000 ரூபாயாண்ணா? ஆமாம் சார். கழட்டி மாட்டணும் சார். கழட்டி மாற்றத்துக்கு, வீலை கழட்டி மாற்றத்துக்கு 1000 ரூபாய். ஆமாம் சார். எல்லாமே உங்களுக்கு அசம்பிளி ஃபோர்க் அசம்பிளி இது பிளேட்டு. இல்லை வீலை கழட்டி மாற்றுறதுன்னா என்ன, நீங்களே எனக்கு சொல்லுங்கள். அது பிளேட்டு, காலிப்பர் அசம்பிளி எல்லாமே கழட்டி மாட்டணும். காலிப்பர் அசம்பிளி எப்படி இருந்துச்சு பார்த்தீங்களா? இல்லை, நீங்கள் இதுக்கு வந்து இது அசம்பிளின்னு போட்டுங்க, கேஸ்ட் வீலுக்குன்னு போட்டிருக்கீங்க. கேஸ்ட் வீலுக்கு லேபர் 1000. கழட்டி மாட்டுறதுக்கு லேபர் எல்லாமே சேர்த்து தான் போட்டுக்கலாம். என்ன வீல்னு மாற்றினா எல்லாத்தையுமே கழட்ட தானே செய்யணும்? ஆமாம் சார், கழட்டி மாட்டுறது தான். அந்த வீலை மாற்றுறாங்க. இந்த வீல் பெண்ட் ஆயிடுச்சு, வேறு வீல் மாற்றிருக்காங்க, அதுக்கு 1000 ரூபா லேபர். புது வீல் வாங்கி புது வீல் மாற்றுறதுக்கு 1000 ரூபா. 2 பேர் போட்டேன் உங்களுக்கு 1000 ரூபா. 7 தெரியாமல் 2 பேர் இல்லை இல்லை நீங்கள் பாருங்க ஒன்றும் பிரச்சனை 5 அப்புறம் 2 திருப்பு நான் போடல, ஒரு திருப்பு தானே போட்டுக்கேன். அப்புறம் 22 என்னது மாற்றினதுக்கு ஒரு திருப்பு தானே போட்டுக்கேன் நான். இங்கே பெண்டு நீங்கள் 250. இது நீங்கள் சேர்க்காதீங்க சார். இது என்னன்னு கேட்குறேன் நான். இப்போ எனக்கு பில்லில் வரும் தானே? இது நீங்கள் சேர்க்காதீங்க. இது வரைக்கும் தான் நம்பர் போட்டிருக்கீங்க, அதுக்காக தான் நான் கேட்குறேன். அதான் நான் சொல்ல வரேன். சொல்லுங்கள். இந்த வாட் வாஷ் வரைக்கும் தான், இதெல்லாம் சேர்க்காதீங்க. சரிங்க, 500 ரூபா போட்டிருக்கீங்க. 29க்கு 500 ரூபா. 25 500 இந்த காலிப்பர் அசம்பிளி. இல்லை இங்கே எனக்கு காட்டுங்க. அதில் இல்லை. என்கிட்ட என்ன சொல்லி கொடுத்துட்டு போனீங்க? இதில் இருக்க நம்பருக்கு நான் லேபர் போட்டிருக்கேன்னு சொல்லி கொடுத்துட்டு போனேன். ஒரு நிமிஷம் இருங்க. அந்த பார்ட்ஸ் நம்ம வந்து இல்லை லிஸ்ட்டில் இல்லை, அதனால நான் போட்டேன். கேலிப்பருக்கு பார்ட் நம்பர் லிஸ்ட்டில் இல்லை. ஆமாம், அது மட்டும். இப்போ நான் காட்டுட்டுங்களா உங்களுக்கு? நான் இன்டர்நெட்டில் எடுத்து காட்டுட்டா கேலிப்பருக்கு பார்ட் நம்பர் என்னன்னு? பார்ட் நம்பர் நான் கேட்க சொல்ல சார். கல்ட்டி மாடல் லேபர் தான் நான் போட்டுக்கிறேன். புரியுதுங்களா? கேலிப்பர் கல்ட்டி மாட்டுறதுக்கு லேபர் உங்களுக்கு ஷோரூமில் பில்லில் வரலையாண்ணா? பில்லில் வரலன்னு சொல்லுங்க. இந்த எஸ்டிமேட்டில் நான் போடல, அப்போதைக்கு நான் போடல. சரி, இப்போ எனக்கு பில்லு வேணும். பில்லு கொடுத்தா தானே நான் பே பண்ணணும். நீங்கள் பேமெண்ட் பண்ணிட்டீங்கன்னா பில் எடுத்து. இல்லை பில்லு கொடுத்தக்கப்புறம் தான் பே பண்ணணும். நான் ஷோரூமில் கேட்டேன், அப்படி தான் சொன்னாங்க. அப்படிலாம் கிடையாதுங்களா? இப்போ பேமெண்ட் கொடுத்த அப்புறம் தான் சேவ் பண்ணணும். உங்களுக்கு காசு கொடுத்த அப்புறம் தான் பில்லு கொடுத்தா தான் நான் செக் பண்ணி பார்த்துட்டு கட்ட முடியும். அப்படிலாம் செய்ய மாட்டாங்க சார். நீங்கள் வேணா ஓன்ட்ட பேசிக்கணும். சரி, நான் பேசுகிறேன். பேசிக்கணும். வாங்கியிருக்கலாம். புரியுது. அந்த அவர்கிட்ட கேட்டால் அவர் பில்லெல்லாம் கொடுக்க முடியாது, நீங்கள் பே பண்ணால் தான் கொடுப்போங்கிறாங்க. அவர் யார்கிட்டையும் பேச மாட்டேங்கிறான். இப்போ ரொம்ப இது பண்ணுறாரு. ஆமாம், அப்படிங்களா? ஒரே ஒரு நிமிஷம் அண்ணா, ஒரே ஒரு நிமிஷம். இன்னொரு யமஹா ஷோரூம்லேருந்து பேசுகிறாங்க. பில்லு கொடுக்கலாங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அவங்க பேசுகிறாங்க. நீங்கள் அங்கே கேட்டுக்கோங்க, மேனேஜ்மெண்ட். இப்போ நீங்கள் சொன்னீங்களே ஒரு வார்த்தை, அவங்க சொல்கிறதா நான் சொல்ல முடியும். அதனால் நீங்கள் ப்ரோ, நான் பில்லிங்லேயே ஒரு நிமிஷம் கேட்குறேன் ப்ரோ. இவர் என்னென்னா பில்லிங்கில் சொல்கிறத தான் நான் சொல்கிறேன், நானாக சொல்லுங்கிறாரு. ஒரே நிமிஷம் பில்லிங்கில் கேட்குறேன் நான். இந்த கேட்டுட்டு கூப்பிட்றேன் ப்ரோ. ஓகே. பில்லு அங்கே வாங்கணும். ஜாப் கார்டு எதுவும் இருக்கா? இல்லை, ஒரு நிமிஷம். நம்ம அந்த ஃபோட்டோ எடுத்து இருந்துக்கலாம். அவர் என்னென்ன 200 300ன்னு எழுதி கொடுத்தாரு. திருப்பி நம்ம கேட்டால் கொடுக்க போகிறாரு. ஃபோட்டோ எடுத்துக்கலாம். அது என்ன கிடைக்குன்னு எனக்கு தெரியல. ஏதோ ஒவ்வொரு வேலைக்கும் சில்லறையாக வந்து போட்ட மாதிரி இருக்குது. இல்லை, அப்படியே போட்டுமே. அலாய் வீல் மாட்டுறதுக்கு 1000 ரூபான்னு போட்டிருக்காரு.
பாய் அவர் சுத்த பொய் பாய் அது சுத்த பொய். ஆனால் ஒன்றுமே இல்லை, அவராக டேலி பண்ணியிருக்காரு. சார் பில்லு பே பண்ணக்கப்புறம் தான் பில்லு கொடுப்பீங்களா? இல்லை பில்லு கொடுத்தக்கப்புறம் நாங்கள் பார்த்துட்டு பே பண்ணலாமா, இல்லை பே பண்ணக்கப்புறம் தான் பில்லு? கேட்டோம், எங்களுக்கு அது சாட்டிஸ்ஃபைடாக இல்லை. நாங்கள் இன்னொரு யமஹா ஷோரூமில் கேட்டோம், அப்படி கிடையாது ரூல்ஸு. நீங்கள் பில்லை கையில் வாங்கிட்டு பார்த்துட்டு பே பண்ணலாங்கிறாங்க. இப்போ நான் பே பண்ணுறதுக்கு முன்னாடி பில்லு வாங்கணுன்னா நான் யார்கிட்ட கேட்கணும்? இப்போ